என்னோடய பேர் சொர்ணகௌரி. நான் திருவான்மியூரில் இருக்கேன். நான் வந்து கடந்த 10 வருஷமாக ஆன்மீக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆன்மீகம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு சுவாமி எப்படி கும்பிடணும், சுவாமின்னா என்ன, நித்திய வழிபாடுனா என்ன எதுவுமே தெரியலை. அதனால் அதை நான் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் சும்மா சமைச்சு முடிச்சுட்டு பொழுது போலன்றாங்க. அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்பர்சன் அவங்க 7-8 ஸ்டூடெண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து கற்றுட்டாங்க. அதில் லலிதா சஹஸ்ரநாமம் வித் மீனிங்கோட சொல்லிக் கொடுத்தேன். அம்பாள்னா என்ன, அம்பாளை பற்றி எப்படி உபாசனை பண்ணுறது, எப்படி வழிபடுறது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். சௌந்தரலகரி அதே தான், அம்பாளை பற்றி தான். அது என்னென்னா ஆதிசங்கர் வந்து கைலாசத்துக்கு போகாது, அங்கே வந்து சிவன் பார்வதி தம்பதியாக காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கே நம்ம இந்த காட்சியை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போ புகழ்ந்து பேசும்போது சுவாமி என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஆதிசங்கருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் ஒரு புக்கு, இதை நீ எடுத்துன்னு போய், இது பேர் சௌந்தரலகரி, இதை நீ எடுத்துன்னு போய் உலகத்தில் எல்லாருக்கும் இதை பரப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த புக்கை அவர் எடுத்துகிட்டு கைலாசத்துலேருந்து கீழே வரும்போது அந்த தேவகணங்கள், நந்தி, பிள்ளையார் இவங்கெல்லாம் வந்து உனக்கு மட்டும் எப்படி இந்த புக்கு கிடச்சிது, அம்பாள் கொடுத்தாக்கா அப்படின்னு சொல்லி யுத்தம் செஞ்சு அதை பிடுங்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ பிடுங்கும்போது அதில் வந்து அந்த புக்கு கிழிஞ்சு போயிடுது. கிழிஞ்சதில் 41 ஸ்லோகம் மட்டும்தான் அவள் கைக்கு கிடைக்கிறது, மீதி ஸ்லோகம் கிழிஞ்சு போயிடுது. திரும்பி அம்பாள்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன பண்ணுறது. இதுவும் சுவாமியோட திருவிழாவில் தான், மீதி 59 ஸ்லோகத்தை நீயே எழுதிடு, அது பேர் ஆனந்தலகரி. ஸோ அது மொத்தமாக நம்ம பார்க்கும்போது சௌந்தரலகரின்னு அந்த 100 ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதோட அதுக்கு வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக அதுக்கு மீனிங் சொல்லி அந்த அம்பாளை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் கிளாஸு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கற்றுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது, மன நிம்மதி கிடச்சிது, நிறைய படிப்புக்கெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னுலாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ எல்லாமே அம்பாளுடைய ஒரு உத்தரவு பேரில் தான் நான் அந்த கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இப்போவும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நாராயணர் மேலே குருவாயூரப்பன் படம் வச்சுருக்கேன் பாருங்க, அவரோடது பற்றி நாராயணன்னு 100 தசனம். அதுவும் அதே மாதிரி கேட்குறவங்களுக்கு அதுவும் அந்த மீனிங்கோட சொல்லி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது ஆன்மீகத்தை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சிவகங்கை கிட்ட கண்ணாத்தா கோவில்னு ஒரு அம்பாள் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து கண்ணுடைய நாயகி அந்த அம்பாள் பேர். ஆனால் ஜனங்கள் கண்ணாத்தா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. கண்ணுடைய நாயகி அம்மன் யார் அப்படின்னா, நமக்கு கண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து அவளை மனசாக வேண்டிட்டு ஒரு 10 ரூபாய் காயின் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு எனக்கு கண்ணு சரியாகும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் போங்க, உங்களோட கண்ணில் எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்காது, காம்ப்ளிகேட்டடாக ஆப்ரேஷன் கூட சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த கோவிலில் போயிட்டு அந்த உண்டியல் அந்த காசை போட்டுட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலோட அட்ரெஸ்ஸு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா வாங்கி தரேன். அந்த அட்ரெஸில் நீங்கள் அவருடைய ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு 101 ரூபா பணத்தை இந்த கோவிலுக்கு அனுப்பிட்டிங்கன்னா அவங்க உண்டியலில் போட்டுருவாங்க. இது பிரத்யட்சமான உண்மை. எனக்கு 2 கண்ணுமே கேட்ராக்ட் பண்ணும்போது நான் அந்த சுவாமியை தான் வேண்டிட்டேன். நான் அதுக்கப்புறம் போகலை, எனக்கு போக சந்தர்ப்பம் கிடைக்கல. இங்கேருந்து தான் நான் அந்த கோவிலுக்கு பணம் அனுப்பினேன். எனக்கு கண் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் பெற்ற அனுபவத்தை மற்றவங்களும் இந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அம்பாளை பற்றி சொல்கிறேன். வேறு எந்த ஒரு விளம்பரமோ கிடையாது. அதனால் கண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கவங்க கண்ணுடைய நாயகின்ற அம்பாளை வேண்டிக்கோங்க, சரியாயிடும். எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டமா? சிவகங்கையிலே இருக்கா? சிவகங்கையிலேயே தான் இருக்குது. ஓகே. நிறையா பேர் இங்கே வந்து நாட்டரசன் கோட்டை, இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்து அந்த லொக்கேஷன் பேர் நாட்டரசன் கோட்டை, கண்ணுடைய நாயகி அம்மன். ஓகே. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும், அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே கிடைக்கும் அதில். ஓகே. அந்த அம்பாள் பேர் கண்ணுடைய நாயகி அம்மன். அந்த லொக்கேஷன் பேர் நாட்டரசன் கோட்டை, பட் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை நாட்டரசன் எல்லாம் வந்து நாட்டரசன் கோட்டை. இப்போ வந்து இது வந்து இது இந்த விவரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? இந்த விவரம் வந்து எனக்கு தினமலருக்கு ஆன்மீக மலரில் போட்டிருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை படித்து அந்த கட்டிங் எடுத்து நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பி யார் யாருக்கு கண் ஆப்ரேஷன் ஆச்சோ அவங்க எல்லாருக்குமே நான் இதை அனுப்பினேன். எல்லோரும் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஓ, அந்த விவரம் கேட்டு செஞ்சவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னே சொன்னதையும் திருப்பி கேட்டீங்க. ஆமாம், ஓகே. இப்போ எனக்கு
சக்ஸஸ் ஆகிடுதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஓ, நன்றி தெரிவித்தாங்க. இப்போ அதனால தான் நீங்கள் வந்து நீங்கள் கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவரை போய் அணுகுனாலும் பரவாயில்ல, முதல்லையே அவரை வந்து கண்ணுடைய நாயை நினச்சி ஒரு எவ்வளோ 11 ரூபாய் காணிக்கையை எடுத்து வெள்ளத்தில் மஞ்சள் நினச்சி காணிக்கையை வச்சுருந்துருங்க. போகும்போது இருந்தாலும் சரி, போக முடியலைன்னாலும் அனுப்பிச்சிருங்க. ரெண்டாவது வந்து அங்கே போய் உங்களால் எப்போ முடியுமோ அவங்கள போய் நாட்டரசங்கோட்டையில் இருக்கிற கண்ணுடைய நாயகி அம்மனை வந்து மாவிளக்கு போட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் வந்து அவங்கள நினச்சிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணாலும் 2 விதமான கண்ணையும் மருத்துவ சிகிச்சை செய்த பிறகு நீங்கள் குணமாயிடுச்சின்னு சாட்சி கொடுக்குறீங்க. உங்களால் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களும் வந்து பதிலுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேருன்னு ஓரளவுக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு மேலே. வாழ்க வளமுடன். இவங்களுக்கு வந்து 26/7/1955 பிறந்திருக்காங்க. இவங்க ஆன்மீகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆன்மீக மயமாக இருக்கிற ஆனந்தமான இல்லம். இதில் வந்து எப்போன்னா சௌந்தரிய லஹரி புஸ்தகம், அதனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து போற்றத்துக்கு உடையது, மதிப்புக்கு உடையது. ரெண்டாவது வந்து இவருடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஏகப்பட்ட புஸ்தகம். ஆதிசங்கரின் சௌந்தரிய லஹரி சமஸ்கிருதம் மற்றும் தமிழா. நான் கூட பார்த்த இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோன்னே இது வந்து என்னமோ ஹிந்தியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இது வந்து சமஸ்கிருத லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அந்த சமஸ்கிருதம் மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தினுடைய சௌந்தரிய லஹரியுடைய தமிழ்லேயும் இதனுடைய இருக்குது. இது மகப்பெரிய ஒரு என்ன அறிவு ஆனந்த ஆன்மீக களஞ்சியமாக இந்த இல்லம் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யம் தரும் தினசரி சொல்ல வேண்டிய காரிய சித்தி மந்திரங்கள், அதில் ஏகப்பட்ட அந்த ஆன்மீக தெய்வீக விஷ்ணு லலித சகஸ்ரநாம சோஸ்திரம். அடுத்தது வந்து பொன்மழை பொழியும் கனகதாரா சோஸ்திரம். அடுத்தது சிவானந்த லஹரி. யார்? இது அனைவரோட ஆதிசங்கரர் தாய் தகப்பன் பால விநாயகர், பாலகன் முருகன். அடுத்தது வந்து முக பஞ்சதி சதிங்கிற வால்யூம் வந்து ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். அந்த புஸ்தகத்தை பார்க்குறதுக்கே மகா பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு எனக்கு. மிக்க நன்றி. அடுத்து சோத்திர திரட்டு. அடுத்து மால் மகேஸ்வரி சோஸ்திரம், மால் மகேஸ்வரி சகஸ்ரநாமம். அந்த இவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறது. இது ஏதோ ஒரு சக்கரம் போல் தெரிகிறது. சௌந்தரிய லஹரி பாஷ்யம் தமிழ். ஓகே, அடுத்தது இது கோடை நகர் குழகர் கோயில். உலகமெங்கும் திருப்புகழ் பரவச் செய்த குருஜி ஏஎஸ் ராகவன் அவர்கள் 1928 2013. தட்டழியாது திருப்புகழ் கற்கவமோதவு முத்தமிழ் தத்துவ ஞான மெனக்கருள் புரிவாயே. அது புஸ்தகம் என்னும் தமிழ். அபிராமி அந்தாதி. இது ஒரு தெய்வீக திருவருணை. 464 தான். தானான தன்னான தத்துன்னு ஒரு பெரிய பாடல்களோ இது இசை சம்பந்தப்பட்ட தெய்வீக புஸ்தகம். அடுத்தது நாராயணியம் முதல் பாகம். சேங்காலிபுரம்
பிரம்மஸ்ரீ ஆனந்தராம தீட்சிதர் அவர்களின் தமிழ் உரை மற்றும் உச்சரிப்பு வசதியுடன் ஸ்ரீ நாராயணியம். ஸ்ரீ நாராயணியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜெய விஜயர்கள் திதி இடத்தில் பிறவி அடைதல் ஒவ்வொரு இதுவுமே எடுத்தாலே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அடுத்தது இங்கே வந்து முக்கியமான விஷயம் ஒரு இங்கே கிடைக்கப்பட்டது என்னுடைய பாக்கியம். தெய்வம் இவங்க வந்து இது ரேடியம் பிள்ளையாராம். இரவில் லைட் இல்லைன்னு சொன்னால் இவர் பிரகாசிப்பாராம். ரேடியம் விநாயகர். ஓகே வந்து இந்த இவர் யோகா கிளாஸ் நடத்தும்போது இங்கே இருந்து குருவாயூரப்பனுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல மாபெரும் மிராக்கள் நடக்குது, பவர்ஃபுல் நடக்குதுன்ருக்காங்க. மிக்க நன்றி. இன்னொரு விஷயம் வந்து இல்லங்கள் தோறும் அணையா தீபம்னு ஒரு இதை பார்த்தேன், அதை உங்களுக்கு படிக்கிறேன். வந்து தினசரி விளக்கு ஏற்றி வைத்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடல் நற்பிறப்பே, ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே, அந்தி விளக்கே அலங்கார பெண்மணியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயரே, பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சுதிரி போட்டு குளம்போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க, மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டுகளித்தேன். திரிகள் பஞ்சுத்திரி சுகங்களை கூட்டும், தாமரைத்தண்டு முற்பிறவி பாவம் நீங்க செல்வம் பெற, வாழைத்தண்டு திரி மழலை பேறு பெற, வெள்ளருக்கு பட்டைத்திரி செய்வினைகள் நீங்கவும் நீடித்த ஆயுள் பெறவும், மஞ்சள் துணி திரு கல்வி வளரவும், சிவப்பு துணி வறுமை நீங்கும் செல்வம் பெருகும், எண்ணெய் நாள் பலன்கள், பசுனை கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற, வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெற, பிறர் உதவி பெற, ஆமணக்கு எண்ணெய் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் ஆமணக்கு எண்ணெய் செஞ்சு தீபம் ஏற்றினா தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெறன்னு போட்டிருக்காங்க. எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் நவகிரகங்களை திருப்தி செய்ய. அடுத்தது வேப்பெண்ணெய் இழுப்ப எண்ணெய் நெய் கலந்து செல்வங்கள் பெற. இது வேப்பெண்ணையும் இழுப்பெண்ணையும் வீட்டில் போட மாட்டாங்க, ஆலயத்தில் தான் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றியுடன் ஜி. நன்றி. விடைபெறுகிறோம். விஜய் வா 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 வா. ஆலயம், ஆன்மீகம், தெய்வீகம் பற்றி சாய்பாபா பேசணும். ரைட். வந்து இவங்க கூப்பிடு, ஃபோன் நம்பருக்கு முடிக்க போகிற சொல்லு. கூப்பிட்றாங்க, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருவோம். இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்லைனில் பெறதுக்கும் இது எனது அந்த கைபேசி என்ன சொல்லிடுங்க. என்னுடைய தொலைபேசி எண் 944-565-4126. இன்னொருத்தர் சொல்லுங்கள். 944-565-4126. மிக்க நன்றி.